பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். சந்தோஷமாயிருங்கள், பொறுமையாயிருங்கள், தரித்திருங்கள். 3 காரியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே அவர் குறிப்பிடுகிறார். நம்முடைய நம்பிக்கை, அதாவது இந்த மாதத்தில் நேற்றைய தினத்தில் வாக்குத்தத்தம் கூட, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று நீதிமொழிகள் 23:18 நாம் பார்த்தோம். வாக்குத்தத்தமாக அந்த வார்த்தையை பார்த்தோம். இந்த நாளிலும் அந்த நம்பிக்கை மறுபடியும் இந்த வேளையிலே தேவன் உணர்த்துகிற காரியமாக இருக்கிறபடியினாலே நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மையை நாம் அடைந்தே தீர்வோம் என்கிறதை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார். ஆகவே தான் இந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். நாம் ஒருவர் மீது வைத்திருக்கிறதான நம்பிக்கை அது எதற்கு சமானம் என்று சொன்னால், அவர்களுடைய எல்லா காரியங்களிலேயும் நம்மை மறவாதபடிக்கு நமக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, அல்லது நம்மை அவர்கள் எப்பொழுதும் நினைவில் வைத்திருப்பது. அதைத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம். நம்முடைய நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கள். ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்கிறதற்கு எவ்வளவு எத்தனைப்படுகிறோமோ, எவ்வளவு எதிர்பார்க்கிறோமோ, அது நாம் அடைந்து தீர்க்கிற பொழுது அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சிக்கு அது அளவே இல்லை. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். இந்த உபத்திரவம் அப்படின்னு சொன்னால் எனக்கு நினைவில் வருகிறது வேதாகமத்தில் யோசேப்பினுடைய வாழ்க்கையை குறித்து. அவனுடைய வாழ்க்கையில் அவ்வளவு உபத்திரவங்களை பட்ட மனுஷன். சகோதரர்களால், வேலை ஸ்தலத்தில் அவனுடைய இருதயம் பார்த்திங்கன்னா சுக்கு நூறாக உடைந்து போகிற அளவில் அவன் பட்ட துன்பங்கள், வேதனைகள் எல்லாம் சொல்லி மாளாது. ஏன்னு சொன்னால், வேதம் நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்குது, இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறானா, சகோதரனிலும் சொந்தமாய் சிநேகிப்பவர்களும் உண்டு என்று வேதம் சொல்லுது. அப்போது இவன் தன்னுடைய சகோதரர்களை நம்பி அவன் என்ன பண்ணுறான், அவர்களை சந்திக்கும்படியாக கடந்து போகிறான். ஆனால் சகோதரருக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவனை கண்டு ஒரு பொறாமை, இவன் மேலே ஒரு அன்பு இல்லை. இன்றைக்கு இதெல்லாம் இப்போ உள்ள காலகட்டத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. பணத்திற்காக, உடைமைகளுக்காக, நிலங்களுக்காக, உடன் பிறப்புகளை கூட என்ன பண்ணுறாங்க, துட்சமாக என்றாங்க. நல்ல ஒரு நிலையில் ஒருத்தவங்க, அதாவது உடன்பிறப்புகளில் ஒருத்தவங்க நல்ல ஒரு உயர்ந்த நிலையில் அடைஞ்சிட்டாங்கன்னா தன்னுடைய உடன்பிறப்புகளை கூட கேவலமாக பார்க்குற ஒரு சமுதாயமாக போயிடுச்சு. இன்னும் சொல்லணும்னு சொன்னால் ஆவிக்குரிய வட்டாரங்களில் கூட அப்படி தான் இருக்குது. அப்போது அதை நம்முடைய பழைய கால நிகழ்வுகளை நாம் மறந்து போயிடுறோம். அப்போது இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கை எனக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளவு சூழ்நிலையில் அவன் வாயே திறக்காமல் இயேசு கிறிஸ்துவை யோசேப்புக்கு ஒப்பிடுவாங்க. எப்படின்னு சொன்னால், அவர் இயேசு கிறிஸ்துவை அவர் வாய் திறவாத ஆடை போல, ஆட்டுக்குட்டியை போல, ஸ்தோத்திரம், அவர் பேசவே முடியாத அளவுக்கு அவர் இருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அந்த மாதிரி தான் யோசேப்பு குற்றச்சாட்டப்படுகிறான். போர்த்திபாருடைய மனைவி அவன் மேலே குற்றச்சாட்டுகிறாள். அவன் சிறைச்சாலையில் தள்ளப்படுகிறான். நண்பர்கள் சிலர் அவனுடைய வார்த்தைகளை கேட்டு மேன்மை அடைந்தார்கள். சில நண்பர்கள் அவனை மறந்து போனார்கள். ஆனால் தேவன் அவனை மறக்கவே இல்லை. அவனுடைய வாழ்க்கையில் பட்ட உபத்திரவத்தில் அவன் பொறுமையாக இருந்தான். இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் சூழ்நிலை உபத்திரவமாக இருக்குதுன்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, பொறுமையாக இருங்க. உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லி. அதே வார்த்தை, அந்த வார்த்தை யாருக்கு உரியதுன்னு சொன்னால் யோசேப்புக்கு உரியது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு உரியது. நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியங்களில் ஸ்தோத்திரம் நாம் பொறுமையாக இருக்கிறோமோ, நிறைவேறலையேன்னு கலங்கி தவித்து கொண்ட சூழ்நிலை ஒரு விதத்தில் இருந்தாலும்
அது நிறைவேறுகிற பொழுது, நம்முடைய பொறுமைக்கு பிரதிபலன் கிடைக்கிற பொழுது பார்த்தீங்கன்னா, நம்முடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று 3வது காரியம் சொல்லுதுங்க. இன்றைக்கு ஜெபம், நம்முடைய ஜெபம் எப்படி இருக்குது? கூரைக்கு மேலே போகுதா? உண்மையிலேயே யாருடைய ஜெபம் கேட்கப்படும்னு சொன்னால், இருதயத்தில் எந்த ஒரு சூது கபடு இல்லாத ஒரு நபர், உண்மையற்ற நிலையில் உண்மையாய் வாழ்கிற ஒரு மனுஷனுடைய ஜெபம் தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டதாக இருக்குது. அவன் கேட்கிறதற்கு முன்னதாகவே தேவன் அந்த காரியத்தை அவன் வாழ்க்கையில் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். அப்போ ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள் அப்படின்னா, ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அப்போது நம்முடைய வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில், நம்பிக்கையில் நாம் சந்தோஷப்படணும், உபத்திரவத்தில் பொறுமையாக இருக்கணும், ஜெபத்தில் நாம் தரிச்சிருக்கணும். இப்படிப்பட்ட நிலைகளில் நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிற பொழுது தேவன் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளில் உம்முடைய வார்த்தையின் மூலியமாக எங்களோடு இடைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் மேன்மைப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, அவர்கள் நம்பிக்கையில், உம்மீது வைத்த நம்பிக்கையில் சந்தோஷமாக இருக்கவும், அவருடைய உபத்திரவத்தில் பொறுமையாக இருக்கவும், ஆண்டவரே ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்கவும், இந்த வார்த்தை கேட்கிற பொழுதே தங்களுடைய ஜீவிதத்தை மாற்றிக்கொள்ள நீர் அனுக்கிரகம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.